வெல்கம் டு சாகித்யா சேனல். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரசகுல்லா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, பால் எடுத்துருக்கிறேன், 1 கப் சர்க்கரை, ஏலக்காய், ஒரு லெமன், ½ லெமன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வாட்டர் வேணும். இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு அடுப்பில் பாலை வச்சு பால் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து ஆற சொல்ல நம்ம என்ன பண்ணணும், ஆறின பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் லெமன் வந்து அதில் ஆட் பண்ணணும். பால் பொங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் நல்லா பால் ஆறட்டும். ஆறின பிறகு லெமன் ஆட் பண்ணாமல் தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் பால் ஆறட்டும். ஆறின பிறகு லெமன் ஆட் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் பால் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் விதமான சூழ்நிலை சொல்லி லெமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைம் ஊற்றக்கூடாது, ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சொல்லி பால் வந்து நமக்கு திக்காக கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கட்டியாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு நமக்கு அப்புறம் சாஃப்டாக வரும். நல்லா கட்டிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி சுத்தமாக வாட்டர்லாம் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஃபில்டரில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. ஒயிட் கிளாத் போட்டுட்டு தயாராக வச்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற காய்ச்சின பாலை வந்து இதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணிட்டோம். பிறகு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிடுங்க. லெமன் ஃப்ளேவர் போகணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம சொல்கிற ரெசிபி கரெக்டாக இருக்கும். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே எடுத்து மூட்டையாக கட்டி அப்படியே வந்து மொத்தம் ஃபில்டர் ஆகிடும். பிறகு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. வாட்டர் கண்டெய்னர் எல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஃபில்டர் மேலே வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக ட்ரை வச்சு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்கு, சாஃப்டாக இருக்குது. எப்படி நம்ம என்ன பண்ண போகிறத பார்க்கலாம். இது மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம பசிஞ்சிக்கணும் தான் நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் முதல்ல இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இது மாதிரி வர மாதிரி அப்படியே சாஃப்டாக வந்துச்சு. நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா வந்து அப்படியே திரட்டி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சின்னதாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த தேவையான சைஸில் இது மாதிரி பால் மாதிரி ரெடியாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று செஞ்சு வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரையை வந்து காய்ச்சணும். அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். சர்க்கரையை அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். ரசகுல்லா பால்ஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு அடுத்து சர்க்கரை ஜீரகம் காய்ச்சி அதில் போடுறது எப்படி பண்ண போகிறோம். இது முதல்ல சர்க்கரை ஜீரகம் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோம். இதில் எந்த கப்பில் போட்டோமோ அதே கப்பில் 3 டைம்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ண வைக்கும். பாயில் ஆரம்பிச்சிச்சு. இதில் ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைப்போம். போட்டு நல்லா ஒரு ட்ரிப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா வாட்டர் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ரசகுல்லா பால்ஸ் இதில் ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக சிம்மில் ஃப்ளேவர் கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ரசகுல்லா பால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுவோம்.
பாயில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே மிதக்குது. இன்னும் மிதக்குனா தான் கரெக்டு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகி விட்டுருவோம். நல்லா 10 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகும். 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே பால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா உப்பி வரட்டும். டோட்டலாக 10 மினிட்ஸ் அது பாயில் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் 7 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாம் எப்படி நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இறக்கி நம்ம பவுலில் வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருக்கு. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அருமையான வாசனை வருது. இதை என்ன பண்ணுவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு சர்விங் பவுலில் வச்சுக்கலாம். ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். தேவையான ஃப்ரிட்ஜில் வச்சு குளிக்க வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. வியூவர்ஸ், இதை ட்ரை பண்ணி செஞ்சு கண்டிப்பாக பயனடைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு யூ.